ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷர்மிஸ் vlogs. இன்றைக்கி மேடம் வந்து பிஸியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கெட் ரெடி வித் மீலேருந்து தான் அந்த vlog ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் வர பாருங்கள் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் அப்படின்றது. பின்னாடி யாரும் எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க, யாரும் வந்திருக்காங்க. வாங்க அவங்க யாருன்றதையுமே நம்ம இந்த vlogல பார்த்துடலாம். மேடம் எப்பவும் போல தாங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேசிக் மேக்கப் ரொட்டீனை தாங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனோ இல்லை வெளியில் ஏதாவது ஃபேமிலியோடு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்றைக்கி அவங்க எங்கே போகிறாங்க என்னன்றதை நம்ம அவங்களோடய ட்ராவல் பண்ணி பார்ப்போம். அவங்க பேக் திரும்பி பார்த்து மேக்கப் போடுறத பார்த்தா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சரி வாங்க அவங்க யாருன்றது இந்த vlogல பார்த்துருவோம். மேடம் எப்பவும் போல தாங்க அவங்களோட பேசிக் ரொட்டீன் மேக்கப் தான் அது. பிளண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேக்கப் ஓவர்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளண்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேஸோட மேக்கப் எல்லாமே ஓவர்னு நினைக்கிறேன். இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்காங்க. அவங்க பெருசாக ஷேட்ஸ் எல்லாமே டார்க் ஷேட்ஸ் போடுறதில்ல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட் ஷேட்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ காஜல் போட்டுட்ருக்காங்க. எப்போவுமே மேடம்க்கு வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து நேச்சராகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அவங்களுக்கு வந்து காஜல் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஸோ மேடம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுங்கிறது தனி அழகு தான். எப்படி இப்போ அவங்களுடைய ஹேர் வந்து லாங் ஹேர் குயின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹை குயின்னு சொல்லிட்டு ஒரு தனி இது இருக்குது, ஐகானிக் குயின்னு சொல்லுவாங்க. வந்துட்டாங்க. இவங்க தான் அவங்க ஃப்ரெண்டு போல். இவங்களை இது வரைக்கும் நமக்கு அவங்க இன்ட்ரோ கொடுக்கல. மேடம் வர கண்ணை சிமிட்டி வர காட்டுறாங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க மேடம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே பிளான்ன்றது தெரியல. அவங்க தள்ளி விட்றாங்க ஃப்ரெண்டை. நான் ரெடி ஆகிட்டுருக்கேன், என்னோட மிரர் வந்து நீ நிற்கிறியா அப்படின்ட்டு. அது எப்படி விடுவாங்க? ஃபஸ்ட்டு நான் மேக்கப் போட்டு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வாம்மா. வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும். ஏதோ சொல்கிறாங்கப்பா, அவங்க மனக்குறையை சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் என்னாலே மேக்கப் போட முடியலைங்க, அது கூட விட மாட்டேன்றாங்க. ஏம்மா தாயே இருமா, நான் மேக்கப் போட்டு வந்துடுறேன். மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு வேறு வந்து நம்மளோட மேடமோட ஹேரை வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னடா இது உள்ள குருவி கூடு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க போல். ஏம்மா அதுக்கு தாம்மா ஃபேன்ஸே, பார்த்தும்மா. மேடம் ஏதோ புலம்புறாங்க பாவம். மேடம் இப்போ பார்ட்டிஷன் எடுத்துகிட்ருக்காங்க. எப்போவுமே பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டேங்கிள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் அந்த பெரிய கோம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து லாங் ஹேர் அப்படின்றதுனால வந்து ஹேர் வந்து எப்போவுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால பெரிய கோம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் சேஃபும் கூட லாங் ஹேருக்கு. இந்த பொண்ணு பாவம் இதையே தேடிட்டுருக்கு. நம்ம கிடச்சிதா இல்லையாம்மா? எடுத்துட்டாங்க. அப்படி ஓரமாக போய் நில்லுமா, நான் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு வரேன். மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் எப்போவுமே வந்து அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டைல் தான். ஏன்னா பார்ட்டிஷன் மெத்தடு தான். ஸோ அந்த பார்ட்டிஷன் மெத்தடில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நமக்கு இண்டிவிஜுவலாக இருந்துருங்க. ஸோ அதுதான் அவங்க எப்போவுமே சொல்லித்தர ரொட்டீன் மெத்தடு. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் டேமேஜ் இல்லாமல் இருக்குங்க, ஹேர் ஃபாலும் குறையும். ஸோ இது அவங்க ரிப்பீட்டடாக எல்லா விளாக்லேயுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஹேர் சீக்ரெட்டும் கூட. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
மேடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரைடு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஃப்ரண்ட்டில். ஸோ அவங்களுடைய ஒன் ஆஃப் த யூனிக் ஸ்டைல்னு கூட சொல்லலாம் இதை. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரைடு, அதில் ஒரு லாங் ப்ரைடு போடுவாங்க. பட் ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைலுங்கிறது வந்து ஒரு யூனிக் ஸ்டைலுங்க அது. நிறைய சாரியோடைய ஓல்டு ரீல்ஸ்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த ஹேர் கொண்டு வருவாங்க. ஸோ அது ரொம்ப யூனிக்காக இருக்கும், அது நல்லாவும் இருக்கும், அவங்களுக்கு அது நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த காஸ்டியூமுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது மேடம். பட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்ன்றதை என்ன அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பொட்டு செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திலகம் மாதிரி டைப் பொட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வைக்க மாட்டாங்க. ஒரு சில டைம் யூனிக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் அதுதான் ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வச்சு பார்க்குறாங்க செட் ஆகுதான்ட்டு. அதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் மேடம். சேஞ்ச் பண்ணுறாங்க போல். ஆமாம், சூப்பரு. இந்த பொட்டு ஓகே மேடம், ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த மேடம் அவங்க ஃப்ரெண்டு தான். பட் அப்பப்போ உள்ளே வந்து அவங்களும் அடிஷ்னலாக மேக்கப் பண்ணிக்கிறாங்களா இல்லை மேடம் மேக்கப் போடுறத வந்து அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அவங்களும் அதே யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. சூப்பர், மேடம் ரெடி ஆகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க. பட் இப்போ வரைக்குமே அவங்க ஷூட் போகிறாங்களா இல்லை என்ன ப்ரோக்ராம்ன்றது நமக்கு இன்னும் தெரியல, ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அவங்க இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் அப்படின்றது. அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது சஸ்பென்ஸ் ட்ரீட்டாக என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேடம் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆர்டிஓ ஆஃபீஸர் மாதிரி 8 கரெக்டாக போகிறாரான்ட்டு. மேடம் வண்டி வெளியில் வந்துச்சு, வாங்க. அகைன் மேக்கப் செக் பண்ணிக்கிறாங்க போல். செல்ஃபி வீடியோ. தியேட்டருக்கு வந்திருக்காங்க. என்ன மூவின்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் மூவி லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தலைவன் புஷ்பா 2 மூவிக்கு தாங்க இன்றைக்கி மேடம் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் மூவி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஹீரோ என்ட்ரிக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். புஷ்பா 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மூவி தாங்க அல்லு அர்ஜுனுக்கு. ஏன்னா புஷ்பா பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்ட் 2 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருந்தது. ஆல்மோஸ்ட் மூவி முடிஞ்சிட்டு இப்போ வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க, லன்ச் டைம் தான். அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி மேடம் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டோட மெனு தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அரேபியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. இங்கே எல்லாமே சீ ஃபுட்டோடைய ஃபேமஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீ ஃபுட்டோடைய ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி வந்து லஞ்சாக இருக்க போகுது. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கான ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் இது. ரியான் வந்து பார்த்திங்கன்னா தட்டிலே வெஹிக்கிள் ஓட்டிகிட்ருக்காரு. எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் ஐட்டம்ஸுமே காலி ஆயிடுச்சு. என்ன தான் நம்ம சீ ஃபுட் சாப்பிட்டாலுமே சண்டே பிரியாணி இல்லாமல் அந்த டேவே முடியாதுங்க நமக்கு. மேடம் நெக்ஸ்ட்டு ரீலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேண்டிட் வீடியோ போல். ஆமாம், சீக்கிரம் ஆமா, இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க கொண்டே வரல தட்டில். இதெல்லாம் அழகுக்கு வளர்க்குறதோ. சார் இது ஒரு பிளேட்டு, சார் அது ஒரு பிளேட்டு. இது 2ஆக வெட்டியிருங்க. இதெல்லாம் மேடம் கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க வந்து ரசிச்சிட்ருக்காங்கங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஃபிஷ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வீட்லேயுமே ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்கில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பீஸ் தாங்க. அது நமக்கு வந்து ஒரு ஹீலாக இருக்கும். அது நம்ம என்ன தான் ஒரு டென்ஷனில் இருக்கும்போது கூட நம்ம ஃபிஷ்ஷோடைய பார்த்துட்ருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபிஷ் வளர்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது.
இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அப்போ நிறைய ஃபிஷஸ் வாங்கி நம்ம வளர்த்துருப்போம் இல்லைங்களா வீட்டில். ஸோ அதோட மெமரிஸ் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். மேடம் இன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த பிளானும் இருக்கா என்னன்றதை பார்ப்போம். எந்த பிளானும் இல்லைங்க. டாட்டா பாய் பாய் சொல்லிட்டாங்க. நாமளும் கிளம்புவோம். பாய்.